தனுஷ் அவர்களுடைய கைவசம் இருக்கக்கூடிய 7 இயக்குனர்கள் யார் அப்படின்றது தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. தனுஷ் அவர்கள் இப்போ சினிமால படு பிஸியா போயிட்டு இருக்காரு. ரீசெண்டா தான் அவருடைய திரைப்படம் குபேரா வந்து வெளியானது. அதுக்கப்புறமா அவரே இயக்கி நடிச்சிட்டு இருக்கக்கூடிய இட்லி கடை திரைப்படமும் வெளியாக இருக்கு. இதை தொடர்ந்து இவர் கைவசம் இருக்கக்கூடிய அந்த 7 இயக்குனர்கள் யார், இவரை வச்சு இயக்க போறவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர் 1 ஆனந்த் எல்ராய் இயக்கத்துல தேரே இஷ்க்மேன் அப்படின்ற ஒரு படத்துல நடிக்க இருக்கிறாரு ஆக்டர் தனுஷ். நம்பர் 2 இளையராஜா அவர்களுடைய பயோபிக்ல நடிக்க இருக்கிறார் ஆக்டர் தனுஷ். அதை இயக்க போற இயக்குனர் அருண் மாதேஸ்வரன். மூன்றாவதா இதை தொடர்ந்து விக்னேஷ் ராஜா அவர்களுடைய இயக்கத்துல தனுஷ் அவர்கள் ஒரு திரைப்படத்துல நடிக்க இருக்கிறார். இவரு போர் தொழில் படத்தை இயக்கின டைரக்டர். நான்காவதா அமரன் படத்தை இயக்குன ராஜ்குமார் பெரியசாமி அவர்களுடைய டைரக்ஷன்லயும் ஒரு திரைப்படத்துல ஆக்டர் தனுஷ் நடிக்க இருக்கிறாரு. ஐந்தாவதா மாரி செல்வராஜ் அவர்களுடைய கூட்டணியில ஒரு படம் நடிக்க இருக்கிறாரு. அடுத்ததா விக்ரம் பிரபு அவர்களுடைய டானாகாரன் படத்தை இயக்குன தமிழரசன் அப்படின்ற இயக்குனர் கூடயும் இவர் நடிக்க இருக்கிறார். அடுத்ததா ஜனநாயகன் படத்துடைய இயக்குனர் வினோத் அவர்களுடைய டைரக்ஷன்லயும் நடிக்க இருக்கிறார். அடுத்ததா ஆப்வியஸ்லி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது வெற்றிமாறன் அவர்களுடைய டைரக்ஷன்ல வட சென்னை 2 நடிக்க இருக்கிறார். இப்படி லைனப்ல எக்கச்சக்கமான படங்கள் வச்சிருக்கிறாரு ஆக்டர் தனுஷ். அடுத்தடுத்து எந்தெந்த திரைப்படங்கள் அவருக்கு கை கொடுக்க போகுது, எந்தெந்த திரைப்படங்கள் எப்படி எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸ்டில் இப்போ வரப்போறக்கூடிய இந்த கூட்டணி, நான் சொன்ன இந்த 7 டைரக்ஷன் பிளஸ் தனுஷ் அவர்களுடைய காம்போல எந்த திரைப்படத்துக்காக, எந்த டைரக்டருடைய படத்துக்காக நீங்க ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்கீங்க? உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.